நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ சமீபத்தில் மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கில படத்தை நான் தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அந்த படத்தை பற்றின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. அந்த படம் நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் வந்து மாற்றங்கள் கிடையாது. குழந்தைகளோட போய் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளை என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நான் அந்த தியேட்டரில் போய் பார்த்தேன் இல்லையா, அதாவது அந்த படத்தை நான் பார்த்த அந்த தியேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட சில தகவல்களை நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எதனால அந்த தியேட்டர் எனக்கு கொஞ்சம் யூனிக்கா பட்டுச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஓபன் ஏர் தியேட்டர். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நார்மலா சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்ல எந்த ஊரா இருந்தாலுமே சரி, தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அடைத்து வைக்கப்பட்ட இடமாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, ரெண்டாவது ஏர் கண்டிஷன் வசதியோட இப்ப எல்லா தியேட்டர்களும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிக்கல்களை நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. முன்னாடியும் தியேட்டர்கள் வந்து க்ளோஸா தான் இருந்தது. ஃபேன் ஓடின காலகட்டத்திலேயே நான் வந்து சொல்றேன், அப்பப்ப கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு வருவாங்க, அந்த கடையெல்லாம் இருக்கும், அந்த கடைக்கு போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்பயே நம்மளால முடியுது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மால்னு எடுத்துட்டோம்னாக்கா, அதாவது முன்னாடியாவது ஒரு தியேட்டர் இருந்தது, அந்த தியேட்டருக்குள்ள போய் நம்ம படம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இடத்துல 2-3 தியேட்டர் இருக்கு சாதாரணமா இருந்தா. இது இல்லாம மல்டிபிளெக்ஸ் இருக்கு, 10 தியேட்டர், 11 தியேட்டர், 11 ஸ்கிரீன், 12 ஸ்கிரீன் சொல்றாங்க. அந்த பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது வந்து மாறிவிட்டது. பெரிய மால் இருக்கு, அந்த மாலே பாத்தீங்கன்னா ஒரு அடைத்து வைக்கப்பட்ட ஒரு இடம் தான். அதாவது இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எதுவுமே, வெளியே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல்கள், அந்த வெப்பநிலை நிலவரம் எதுவுமே தெரியாத வகையில தான் மால்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஒரு 12 தியேட்டர், 11 தியேட்டர் ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது அதுவும் அடைத்து வைக்கப்பட்ட இடமா தான் இருக்குது. உள்ள போய் நம்ம என்ட்ராகும் போது ரொம்ப விஸ்தாரமா தெரியுது, ரொம்ப ஹை சீலிங்கா இருக்கு, அதாவது ரொம்ப உயரத்துல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மினுமினு இருக்கு, நிறைய இடத்துல லைட் வச்சிருக்காங்க. அந்த லைட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிச்சா இருக்கு, ஒரு ராயல் ஃபீலிங். அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, நம்மள ஒரு ராஜா மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்குலாம் தவறல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் உள்ள உட்காந்து பார்க்கும்போது நம்மளால கம்ஃபர்டபுளா பார்க்க முடியல. இப்ப கம்ஃபர்டபுளா பார்க்கணும், படுத்துக்கிட்டு பார்க்கணும்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ரேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான தியேட்டர்ஸ் வந்து இருக்கு. படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி நீங்க ஏதாவது ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த இடத்துக்கே வந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க, அந்த தியேட்டர் உள்ளேயே சொல்றேன். பட் அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய பணம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. தியேட்டருடைய அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரியான தியேட்டர் நடத்துறதும் ரொம்ப கஷ்டம். ஒரு மல்டிபிளெக்ஸ்ல, அதாவது ஒரு மாலுக்குள்ள ஒரு மல்டிபிளெக்ஸ் நடத்தும் போது அதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த தியேட்டரை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும். ஆனா அவங்க வந்து லாபம் இல்லாம இயங்கல, அது மட்டும் தெரியுது. லாப நோக்கத்துடன் இயங்கக்கூடிய நிறுவனம் தான் அது. அந்த லாபமும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அவங்க வந்து சம்பளம்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கார்பரேட் வேர்ல்ட், நிறைய நபர்கள் வந்து உழைப்பாளிகள் இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலவரம் வந்து இருக்கு. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆகுது தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கும் போது. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா தியேட்டர்கள்லயும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்ல. நம்ம அதிகமா டிக்கெட்டுக்கு செலவு பண்ணி ஒரு தியேட்டர்ல போய் உட்காடுறோம் ஒரு மால்குள்ள, அங்க இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இல்ல. அதாவது ரொம்ப அலறல் சத்தம் அதிகமா இருக்கு சில நேரங்கள்ல. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நார்மல் அட்மாஸ்பியருக்கு வரணும்னு நினைச்சா கூட தியேட்டர் விட்டு வெளியே வந்தா கூட நம்ம மால்ல தான் சிக்கி தவிப்போம், வேற வழியே கிடையாது. அந்த மால்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க மண்டை வலிக்கிற அளவுக்கு. ஏன்னா நமக்கு டைம் தெரியக்கூடாது இல்லையா, அதனால ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஏதாவது இந்த டப்பு டப்புன்னு தட்டுற மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க மாலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இதை நீங்க நிறையவே கவனிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம படம் பார்த்த அந்த தியேட்டர் தொடர்பாக வருவோம். அதாவது அந்த மைண்ட் கிராஃப்ட் மூவி பார்த்திருந்தேன் இல்லையா, அது நான் பார்த்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா IITM, அதாவது IIT மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர் OAT அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் வந்து இருக்குது. அங்கதான் நான் வந்து போய் பார்த்திருந்தேன், ஃபேமிலியோட பார்த்திருந்தேன். ஸோ நல்லாவும் இருந்தது. ஆக்சுவலா நான் உள்ள போகும்போது நான் வந்து எய்ம் பண்ணி போனது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டருக்குள்ள போறோம், அங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு நார்மல் தியேட்டர் அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட தான் நான் வந்து போனேன். அங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நான் வந்து படத்தை பார்க்க தொடங்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்ட முதல் விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நான் வேணா அந்த கிளிப்பிங்ஸை இந்த வீடியோல இணைக்க முயற்சி பண்றேன். ஆக்சுவலா நான் மொபைல்ல கேப்சர் பண்ண கிளிப்பிங்ஸ்ல அந்த மொபைல் எந்த மாதிரி சவுண்டை கேப்சர் பண்ணுதோ அந்த மாதிரியான அவுட்புட் தான் வரும். பட் இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட் அண்ட் சவுண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இணைக்கிறேன். அது ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வரலாம், ஏன்னா அதை நம்ம படத்தை கேப்சர் பண்ணி போடுறோம் இல்லையா. பட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ நான் இணைக்கிறேன், நீங்க வந்து பாருங்க.
இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்க வந்து ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி அதை வந்து கேட்டிருந்தீங்கன்னாக்கா, இல்ல ஒரு ஹெட்ஃபோன் ஓவர் இயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி அதுல கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத உங்களால வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அங்க இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்னை வந்து நிச்சயமா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம தியேட்டர்ல சொன்ன விஷயம் தான், ஒரு கம்ஃபர்டபுளா படம் பார்க்க முடியாது. சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், குஷனா இருக்கும். பட் என்னன்னாக்கா நம்மளால வந்து படுத்துட்டு பார்க்க முடியாது. நம்ம உடல் அசைவுகளை வந்து மாற்றி அமைக்க முடியாது. இப்படி சாஞ்சிக்கலாம் தியேட்டர்ல, இப்படி சாஞ்சிக்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அழகாக நம்ம படுத்துட்டு படம் பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நடுவில் இன்டர்வல் விடும் போது அங்கேயும் பாப்கார்ன்லாம் கூட விற்றாங்க. பாப்கார்ன் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து விற்றுச்சு. நானும் வந்து பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ பையனுக்கும் வாங்கி கொடுத்தேன், அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இந்த மாதிரி ஓப்பன் ஏர் தேட்டருக்கு கூப்பிட்டு போனால் அவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுறதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு தியேட்டரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா லைட்டை ஆஃப் பண்ண பிறகு அவன் அந்த படத்தை பார்த்தானா, ஒரு குழந்தை இருக்குனாக்கா, இப்போ என்னோட பையன் இல்லை, ஒரு குழந்தை ஒன்று இருக்குனாக்கா அந்த குழந்தை வந்து அந்த படத்தை பார்த்தாங்களா, ரசிச்சாங்களா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்க, சத்தம் கும்முன்னு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம படிக்க கண்ணு தெரியாமல் பாப்கார்னோ ஏதோ ஒன்று எடுத்து குறிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. ஒரு ஃபேமிலியோட பார்க்குறோம், அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேல்யூபிள் டைம் மாதிரியே நமக்கு வந்து தெரியல. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஓப்பன் ஏர் தேட்டரில் உட்காந்துருக்கும் போது இயற்கை காட்சிகளையும் பார்க்குறோம். அப்பப்போ வானம் இருக்குனுச்சு, இல்லை காற்று வேகமாடிச்சுனாலும் நல்லா தெரியுது. அதுவும் அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால, அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சுற்றிலும் மரங்கள் தான் வந்து இருக்குது. அதுவே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் வச்சுங்களேன். படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு போர் அடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி மேலே பார்த்தோம்னாக்கா வானம் தெரியும். அதை விட ஒரு அழகான விஷயம் கிடையாது. நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓப்பன் ஏர் தேட்டரில் இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே ஒருவேளை நமக்கு தேட்டரில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதோன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா சத்தியமாக அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அதோட நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிள் டைம் மாதிரி அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ், அது வந்து அந்த நபர்களை பொறுத்தது. பட் எனக்கு அப்படி வந்து ஃபீல் ஆனிச்சு அந்த ஓப்பன் ஏர் தேட்டரில் இருக்கும்போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓப்பன் ஏர் தேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக அந்த பேப்பர் பப்ளிஷிங்காகலாம் வெளிநாட்டிலேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஃபாரினர்ஸையும் என்னால் வந்து பார்க்க முடிந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களும் இருப்பாங்க. ரிசர்ச் ரிலேட்டட் விஷயங்கள், அதாவது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏதாவது விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸுங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதற்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஐஐடிஎம்குள்ளேயே. அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு நைட் நேரத்தில் அந்த மாதிரி படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட். ஐஐடிஎம் கூட தொடர்பு இல்லாதவங்க இங்கே வந்து படம் பார்க்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியாது. பட் அங்கே யாராவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கனாவோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருந்தாங்களாவோ உங்களால் போய் அங்கே போய் பார்க்க முடியும். நான் ஐஐடிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பன் ஏர் தேட்டரை பற்றி மட்டும் இங்கே நான் பேசணும்னு நினைக்கல. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஏர் தேட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, இனி வருங்காலங்களில் நிறைய ஓப்பன் ஏர் தேட்டர்ஸ் நிறைய இடங்களில் உருவாக்குனா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால இடி மழை புயல் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலேயே மழை பெஞ்சிருந்ததுன்னா என்ன இருக்குங்கிறதுலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து போவாங்க. இப்போ நம்ம வெளியில் இந்த மாதிரி ஓப்பன் ஏர் தேட்டர் கட்டும் போது ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. திடீர்னு அந்த கிளைமேட்டாலஜி விஷயங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்னால சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஓப்பன் ஏர் தேட்டருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சிட்டலப்பாக்கம் ஏரி வந்து குரோம்பேட்டில் இருக்குது. அங்கே இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் வந்து பார்த்தேன். ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கும் இடம் இருக்கு. ஆனால் ரொம்ப சின்னது. ஐஐடிஎம்ல இருக்கிற அந்த ஓஐடியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிட்டலப்பாக்கம்ல இருக்கிற அந்த ஏரியாங்கிறது சின்னது. ஏரியானாக்கா அந்த தியேட்டர் மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இல்லையா, இல்லை ஒரு ஸ்டேஜ் மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலாம். அது உட்காந்து பார்க்கறதுக்காக அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்கு. இந்த ஓப்பன் ஏர் தேட்டர் மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்க்ல வந்து உருவாக்கலாம். அதுல அப்பப்ப நம்ம இந்த சம்மர் டைம்ல வீடியோஸ்லாம் வந்து பிளே பண்ணும் போது, இல்லை ஏதாவது நல்ல மூவிஸை பிளே பண்ணும் போது நம்ம குழந்தைங்களோட வந்து உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை அவங்க உருவாக்கி கொடுத்தாங்கனாக்கா அது வந்து மனமகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே வந்து நம்புறேன். ஸோ இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த
இந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் தொடர்பாக நீங்கள் வந்து இப்போ நிறைய தியேட்டரில் போய் படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? உண்மையிலேயே தியேட்டரில் போய் படம் பார்க்குறது ஒருத்தன்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதா? ஏன்னா எனக்கு வந்து சத்தியமாக அப்படி வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. படம் வந்துட்டுனா ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. தியேட்டர்னு போயிட்டோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த செலவுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே இருக்கிறதா இருக்குது. ஒரு பாப்கார்ன் வாங்கினோம்னாக்கா 400 500 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்லிமிட்டெட் ரீஃபில்னு சொல்லுவோம். அன்லிமிட்டெட் ரீஃபில்னாக்கா யாரு கண்ணு தெரியாமல் அப்பப்போ கீழே இறங்கி போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம போய் ஒரு லாஸ்ட் சீட்ல போய் ஃபேமிலியோட உட்காந்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ சின்ன பசங்க யாராவது போனாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒருவேளை, அதாவது ஒரு 15 வயசு பசங்க, 15லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க போனாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கையாளுறதுல அந்த கண் பார்வை திறன்லாம் நல்லா இருக்கிறதுனால அவங்க கடகடன்னு இறங்கி போய் அப்பப்ப ரீஃபில் பண்ணி பாப்கார்னை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலியா போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் போய் வாங்கணும்னாக்கா மேக்ஸிமம் ஒரு தடவை இடையில போய் வாங்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். இன்டர்வெல்ல ஒரு பாப்கார்ன் வாங்கணும்னாக்கா நடுவில் ஏதாவது ஒரு நிலையில பாப்கார்ன் தீர்ந்த பிறகு போய் வாங்கலாம். மற்றபடி இதுல அன்லிமிட்டட் ரீஃபில்லிங்னு போட்டு அதுக்கு வந்து ஒரு 500 சார்ஜ் பண்றது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees சார்ஜ் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஓவரா தான் எனக்கு வந்து தெரியுது. இதுல வந்து அந்த டாப்பிங் வேற, அது வேற தனியாக அங்கே பவுடர் மாதிரி இருக்கும், அதை வேற நம்மளே மேலே கொட்டி போட்டு குளிக்க வேண்டியதுதான். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்லிமிட்டடா நம்ம சில மல்டிப்ளெக்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. இப்போ அதுலேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுட்டாங்க. நம்ம ஃப்ளேவர் சொன்னாக்கா அவங்க அந்த ஃப்ளேவர் பவுடர் ஒரு பாக்கெட்டில் தராங்க, சாச்செட் மாதிரி இருக்குது, இத்தனோண்டு சின்னதாக தருவாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்களே போட்டு அதில் மேலே வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த பட்டர் பாப்கார்ன்னு சொல்லும்போது மேலே பட்டர் ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு தியேட்டரில் குறிப்பாக இப்போ நம்ம மால்ஸில் பார்க்குற தியேட்டரில் இல்லை ஒரு நார்மல் தியேட்டர்லேயே அங்கே போனால் ஆகக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. பார்க்கிங்கான செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தியேட்டர் இருக்கிறதுனால, சென்னையிலேயே சொல்கிறேன், நம்மளால நடந்தே வந்து போயிட முடியும், இல்லை பைக்கில் கூட போய் ஈஸியாக போய் அதை வந்து பார்த்துடலாம். பைக்கை கூட வெளியே கூட பார்க் பண்ணிவிடுவோம். சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச கடை இருந்ததுன்னா அங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம், தெரிஞ்ச இடம் இருந்ததுன்னா அங்கே பார்க் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். ரொம்ப தொலைவுலேருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சாத்தியம் வந்து கிடையாது. 4 வீலரில் வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் வந்து கிடையாது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கிற குரோம்பேட்டில் அந்த தேட்டர், என்ன தேட்டர்னு உங்களுக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் நம்ம வெற்றி தேட்டர் தான். வெற்றி தேட்டர் வந்து ஒரு செலிபிரிட்டி தேட்டராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா மொதல் ஷோ வந்து யாராவது அந்த டைரக்டர்ஸ் இல்லை அந்த ஹீரோஸ் வந்து பார்க்க வராங்க. அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர க்ரௌடடாக இருக்குது, நார்மலாகவே க்ரௌடடாக இருக்குது. மெயின் ரோடே பிளாக் ஆகிற அளவுக்கு சில ஹீரோக்கள் படம் வரும்போது க்ரௌடு கூடினதை பார்க்க முடிஞ்சுது. இல்லை யூடியூபர்ஸ் வேறு அவங்களும் வந்து வர்றதுனால, அப்புறம் மைக் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ கேட்கறதுனால, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிக்கல்களை இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுனாக்கா ஐயோ ரோடு பிளாக் ஆகிடுமே, நம்ம பையனுக்கு நம்ம போய் கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுக்கணுமே, ஸ்கூலுக்கு சாப்பாடு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ஒரு குழந்தைய போய் பிக்கப் பண்ண போகிறோம், அப்படிங்கும் போது ரோடு பிளாக்காக இருந்தால் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. தியேட்டருக்கு அந்த பக்கம் போய் இந்த சைடாக வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்கே என்னால் வந்து பார்க்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து யாராவது ஓப்பன் ஏர் தியேட்டரில் படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஓப்பன் ஏர் தியேட்டரில் படமே நான் வந்து பார்த்ததில்லை, இனிமேல் தான் நான் வந்து பார்க்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம டிரைவிங் தியேட்டர்லாம் இருந்தது, அப்படியே காரை ஓட்டிகிட்டு போய் படத்தை நம்ம வந்து பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது நம்ம ஓஎம்ஆரில். பட் இப்போ அதெல்லாம் வந்து இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. நடுவில் க்ளோஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன். பிரார்த்தனா, ஆராதனா அப்படிங்கிற மாதிரியான அந்த தியேட்டர்ஸ்லாம் வந்து இருந்தது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, ஸோ நம்ம வந்து கார்லேயே போய் படம் வந்து பார்த்துடலாம், இல்லை நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே நம்ம படத்தை பார்த்துட்டு வந்துடலாம், அங்கே போய் இறங்கலாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நடுவில் காதலான்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் கூட வரும். சிவாஜி அந்த படத்தில் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிரைவிங் தியேட்டரில் தான் வந்து நடக்கும். ஸோ டிரைவிங் தியேட்டர் இப்போ இருக்கா இல்லையா எனக்கு வந்து தெரியல. அது மாதிரி ஓப்பன் ஏர் தியேட்டர் இப்போ நிறைய இடங்களில் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுனாக்கா அதை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் ஏர் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஓப்பன் ஏர் தியேட்டர் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாவது நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. போகும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். அது ஒரு விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்டை உங்களுக்குள்ளே வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். எஃபெக்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து
சப்ஜெக்டிவான விஷயம். ஒருத்தருடைய அந்த மனநிலைங்கிறது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். நான் பேசுறது இப்போ பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. பட் அந்த ஓப்பன் ஏர் தியேட்டருக்கு நான் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு சம்மர் சீசனில் தான் இப்போ நான் வந்து போயிருந்தேன். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்பப்போ வந்து பெய்யுது அப்படிங்கும்பொழுது இப்போ ஓப்பன் ஏர் தியேட்டரில் போய் படம் பார்க்குறது ரெக்கமெண்டபிளான்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவும் சப்ஜெக்டிவான விஷயம் தான். நல்லா தான் இருக்கும் இப்பயும் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா. பட் கடுமையான இயற்கை சூழ்நிலைகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு திடீர்னு மழை வந்து கொட்டுனுச்சுனாக்கா கண்டிப்பாக அது நம்மளால் வந்து எப்படி சொல்லணும்னாக்கா அந்த நேரத்தில் வந்து அப்ரப்டாக நம்மளால் ஸ்டாப் பண்ண தான் முடியும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காம போகும். நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், முழுசாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிலை கூட அந்த மாதிரி வந்துடலாம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓப்பன் ஏர் தியேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் வந்தாக்கா நல்லா இருக்கும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பார்க்ஸ் வச்சுருக்காங்க, பொது இடங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பொது இடங்கள் இப்போ இந்த லேக் சிட்லப்பாக்கம் லேக்கில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளில் நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இதை உருவாக்க முடியும், நிறைய நபர்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ரேட்டும் போட்டு நம்ம டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டே வந்து வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கும் அது போன மாதிரியும் இருக்கும், அங்கே ஒரு நபர்களை வேலைக்கு அப்பாயின்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏதாவது இந்த புது படத்தையா போட போகிறாங்க, ஏதாவது ஒரு படம், ஏதாவது குழந்தைகளுக்கு பிடித்த படம் அந்த மாதிரி போட்டாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இதனால் யாருக்கும் பாதிப்பு இருக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, போடாமல் வச்சுருந்தேன். இது மட்டும் இல்லை, ஒரு 10 மாதமாகவே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோக்கள் நிறைய எடுத்திருக்கேன். பட் ஆனால் என்னால் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியல. வேறு அந்த வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால இதில் அதிகமான கவனத்தை வந்து செலுத்த முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.